அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய ரமலான் மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் இந்த தஹஜ்ஜுடைய நேரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரம் துஆக்கள் அனைத்திற்குமே பதில் கிடைக்கக்கூடிய நேரம். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி அதிகமான அமல்கள் செய்யுங்க. இன்னும் சஹரை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை, இந்த குட்டி திக்ரை நீங்கள் 200 தடவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நோன்பு திறப்பதற்குள் இதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப குட்டியான வார்த்தை, ஆனால் அனைத்தையுமே உள்ளடக்கிய வார்த்தை. அதுவும் நோன்பு நீயத்து சொன்ன உடனே இந்த திக்ரை 200 தடவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய சிறப்பு சொல்லவே வேண்டாம். ஏன்னா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் எப்படி நமக்கு ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் நோன்புடைய நீயத்தை சொல்கிற அந்த நேரமும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். எனவே இந்த நேரத்தில் ஒரு நீயத்தை வச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்குள்ளே எனக்கு இந்த ஹாஜத் நடக்கணும், என்னோட இந்த கஷ்டம் லேசாகணும், என்னோட இந்த வலி குறையணும், என்னோட இந்த கவலை நீங்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு நீயத்தை வச்சிங்க அப்படின்னா நோன்பு திறப்பதற்குள்ள அந்த நீயத்தை அல்லாஹ் கபூலாக்கி தருவான். ஏன்னா நோன்பாளிகளுக்கு அல்லாஹாலா நிறைய மகத்துவங்களை கொடுத்துருக்கான், நிறைய சலுகைகளை கொடுத்துருக்கான். எனவே இந்த நேரத்தையும் பயன்படுத்தி திக்ரை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படிப்பட்ட அந்த குட்டி திக்ரு என்ன அப்படின்னா, அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹுவே அல்லாஹுவே என்னுடைய ரப்பே. அல்லாஹுவை எப்படி அழைக்கணுமோ அப்படிப்பட்ட வார்த்தை இது. அல்லாஹ் அப்படிங்கிறதுக்குள்ள அவனுடைய அழகான 99 திருநாமங்களும் இருக்கான். இந்த ரப்பி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, என்னுடைய ரப்பு, என்னுடைய ரட்சகன் அப்படின்னு அழைக்கும் போது அல்லாஹாலா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். இதுவும் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. இதை சொல்லிதான் நபிமார்கள் எல்லாருமே துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, அல்லாஹும் உடனே கொடுத்தான். சில நேரங்கள்ல எங்களுடைய ரப்பே ரப்பனான்னு சொல்லுவாங்களாம். சில நேரங்கள்ல இன்னும் உரிமையா சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ரப்பே அப்படின்னு துஆவை கேட்பாங்களாம். எனவே இந்த ரப்பிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனவே இந்த திக்ரை யார் அதிகாலை பொழுதுல ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா நிறைய பலனை கொடுக்குறான். அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு ஃபக்கீரையும் செல்வந்தனாக மாற்றி தரக்கூடிய வல்லமை இந்த திக்ருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அன்றாடம் இதை யார் ஓதுறீங்களோ அல்லாஹாலா அவங்களோட வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான், ரிசுக்கில் பறக்கச் செய்யறான், இன்னும் அவங்களுடைய அன்றாட தேவைகளை அவங்களுக்கு கபூலாக்கி தருவான். எனவே இந்த குட்டி திக்ரை பயன்படுத்தி இன்றைய நாளில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேளுங்க. உங்களோட அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ்தாலா நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் ஒவ்வொரு தேவைகளுக்கும் அழகான வஜீஃபாக்களை உள்ளடக்கியது தான் நம்மளோட அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இதில் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. எனவே இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா இன்னும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது 30 ஜூஸ் குரானும் தமிழில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.